ஐயோ இப்படி ஒரு வீடியோவை எதிர்பார்க்கவே இல்லைல்ல. செம்மங்க. இனிமே ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அவர் எங்கே லொக்கேஷன்னு தெரிஞ்சான்ட்டு. லொக்கேஷன் தெரிஞ்சோடனே அப்படியே இந்த பக்கம் கேமரா திருப்பினீங்கன்னா பரவாயில்லன்னு சுவாமியோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்கு. எஸ், ஆட்டுக்குட்டியோட நம்மளோட சிங்கக்குட்டி. ஹை வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. அந்த தம்ப்நெயில் பிக் வச்சுருந்தார்ல, வேறு லெவலுங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதே மாதிரியே அந்த ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறதுக்கு சுவாமி வந்து அந்த வேஸ்ட்டு எடுத்து கட்டுவார் பாருங்க, அது செம்ம நேச்சுரலாக இருந்துச்சு. ஏதோ ஒரு நேச்சுரலாக செஞ்சுட்டு இருந்த விஷயத்த அவரோட ரசிகர் அங்கே யாரோ, அதாவது ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ரசிகர் யாரோ எடுத்த மாதிரியே இந்த வீடியோ நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஆட்டுக்குட்டி அவரோட தோளில் இருக்கல, அச்சோ ஜோ 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 ஜோ, அவ்வளோ லக்கி ஆட்டுக்குட்டி இல்லை. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அதில் ஒரு பொதுவாக ஒரு சாங்லாம் கொடுப்பாங்களே, இவர் ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ வாழ்க்கையில் விசேஷம் என்னென்னா, வாழ்க்கையோட விசேஷம் என்னென்னா, நம்ம நினைக்கிற மாதிரி நினச்ச சமயத்தில் நம்மளை நினைக்கிற விஷயத்த மாற்றிக்க முடியும் அப்படின்ட்டு. அதாவது நம்மளை மாற்றிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து நமக்கு வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையும் கிடச்சிட்டு தான் இருக்குது. தப்பு பண்ணுறதுக்கு இந்த வாழ்க்கை ஒரு சான்ஸ் தருது அப்படின்னா, அதே மாதிரியே நம்மளை திருத்தி நல்லது பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியும். அப்படி நம்ம அதை திருத்தி மாற்றிக்கிட்டோம்னா அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தால் சூப்பராக இருக்கும். வாழ்ந்துன்னா பாருங்களேன் அப்படின்ட்டு. சீரியஸ்லி அந்த வேர்டு வந்து அப்படியே மைண்டில் கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க பேசினது ரொம்ப 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 க்யூட்டான ஒரு அப்டேட்டு. நம்மளுடைய சுவாமியோட ஸ்டைலில் சைடில் இருந்து உண்மையுமே சொல்கிறேன், கண்டிப்பாக மயிலாடுதுறையில் அவர் இருக்கிற அந்த லொக்கேஷன் பார்த்திங்களா, ரொம்ப சாதாரணமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட் இல்லை. ஆனால் அவர் கொடுக்கும்போது அது பிரம்மாண்டம் ஆகிடும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அப்படியே அந்த கூலர்ஸ் போட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டியோட ஒரு அழகான பிக், இது வந்து போதுங்க, இன்னும் 1 மாதத்துக்கு தாங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சுவாமியோட சைட்லேருந்து. உண்மையாகவே ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியோடையும் அவர் கொஞ்சினதும் அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அதையும் கவனிச்சிருப்பீங்க. யாராச்சும் லொக்கேஷன் கேட்டிங்களே, மறைமுகமாக சொல்கிறேன், யாராச்சும் மயிலாடுதுறையில் இருந்தீங்கன்னா இந்த ரோட்டு மேலே ஒரு கோயில் இருக்குது, போய் பார்த்துங்கப்பா அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இல்லை, நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மயிலாடுதுறை தான் சேசி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நமக்குமாப்பா தெரியும், இருந்தாலும் இது மாதிரி லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? சரி, யாரும் என்னை அடிக்காமல் இருந்தால் சரி. இது மாதிரிலாம் ஐடியா கொடுக்கறதுக்கு எனி பெஸ்ட்டுமா ஃபனுக்கு தான். தொந்தரவு பண்ணாதீங்க. செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்க லைஃப் அவங்க வாழணும். நம்ம போய் போனோம்னா இந்த மாதிரி ஒரு அவங்களே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே வராங்க. அந்த சிட்டி லைஃப் 15 நாள் பிஸி ஷூட்டிங் டே அண்ட் நைட் அப்படின்ட்டு பயங்கர பிஸியில், அதுலேயும் நடுவில் ஷோஸ், வேறு ஏதாச்சும் விஷயங்கள் அப்படின்ட்டு, ப்ராஜெக்ட் கமிட்மெண்ட்ஸ், ஈவெண்ட், அப்பா அது மாதிரி இருக்கும்போது அவங்க பிஸியாக இருக்காங்க. ஹானஸ்ட்டாக நானுமே வந்து செலிப்ரிட்டிஸ்லாம் பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நினைப்பேன். பக்கத்தில் இருந்தாங்கன்னா பார்க்கணுன்னு தான் தோணும். இந்த பவித்ரா இருந்தாங்க, பக்கத்தில் தான் வந்திருந்தாங்க, ஒரு 1 கிலோமீட்டர் கூட இல்லை, பார்க்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நானும் போய் பார்த்தேன் தான். பட் இருந்தாலும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சும்மா பின் குறிப்புக்கு தான் சொன்னேன். அந்த கோவில்லாம் போய் தொந்தரவு பண்ணி என் பேரை போட்டுக்கிட்டேன் சும்மா சொன்னேன். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.